முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா பெண்கள் இனி மாநகர மற்றும் நகர பேருந்துகளில் LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலுமே இலவசமா பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் பேசுறாரு, எங்களுடைய தலைவர் தஞ்சாவூர் மாவட்டம் தாண்டுக்குடி கூடல் நகர் கிராமத்துக்கு போகும்போது போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பதவிக்கு வந்தோடனே முதல் உத்தரவாக எனக்கு அதை பிறப்பித்தாரு. அதன் அடிப்படையில் இப்ப அங்க ரோடு போடப்படுதுன்னு ஒரு உருக்கமா பேசுற வீடியோ ஒண்ணு இன்னைக்கு ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இதற்கு சட்டமன்றத்திலேயே முன்னாள் அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் பதிலளிக்கிறாரு. அந்த தொகுதியினுடைய MLA திரு IP செந்தில்குமார் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று 3.82 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த ஆகஸ்ட் 2025 திமுக அரசிலேயே டெண்டர் விடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த டெண்டர் எடுத்தவர் இப்போ உயிரோட இல்ல, அவர் இறந்துட்டார். அதன் அடிப்படையில வேறு ஒருவருக்கு டெண்டர் புதுப்பிக்கப்பட்டு இப்ப அங்க பணி தொடங்க இருக்குது. அதுக்கான நிதியை ஒதுக்கியது திமுக அரசு. ஆனா அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுவது நடிகர் விஜய் அவர்களுடைய எமோஷனல் டேக்லைன்ல. இந்த வேலையை யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தா அகைன் நடிகர் விஜய் அவர்களுடைய தனி செயலாளர் ரூட் எனும் ஒரு என்ன சொல்றது ஒரு தொழில்நுட்ப ஒரு மாஃபியாவை கையில கொண்டு செயல்படுவதாக குற்றச்சாட்டுக்கு ஆளான ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் தான் அந்த வீடியோவை ஷேர் பண்றாரு. அதன் அடிப்படையில் அது எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணப்படுது. ஆனா அது உண்மையா அப்படின்னு பார்த்தா இல்ல, அது மற்றும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டும் திட்டமாகத்தான் பார்க்கப்படுது.